firstly, we apologize for the delay. Today is a celebration of a monumental event. என்னன்னா வந்துட்டு டாக்டர் ஆறுமுகம் has completed 500. He's actually closer to 600. By the time we actually could plan this event, he did another 100. So actually we are closer to 600 now. So the thing about robotic surgery, what நாங்கள் இது வரைக்கும் பார்த்தது in a journey of 600 orthopedic procedures என்னன்னா the fear of the robo. So when Dr. Armugam first ஒரு 2 வருஷம் முன்னாடி he had asked me இந்த மாதிரி எனக்கு ரோபோ I'm interested in it பண்ணணும் outcomes are better அப்படின்னு நான் சொன்னேன் சார் உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்கா that patients will be comfortable with it and they will be happy அப்படின்னு சார் கண்டிப்பாக there is a advantage in doing the robo. ஸோ அங்கே ஆரம்பிச்சது வந்துட்டு இந்த ரோபோவோட ஜேர்னி. And what started as a few surgeries quickly became now we are close to 600. இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு பேஷண்ட்ஸ் ஆர் நவ் சேயிங் தட் சரி நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தருக்கு ரொபாட்டிக்கில் சர்ஜரி பண்ணியிருக்காங்க எங்களுக்கும் அதில் பண்ணுங்க அப்படின்ற அளவுக்கு வந்துட்டாங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா ப்ராபப்ளி ஒரு 2-3 years அகோவே வந்துட்டு நான் நியூஸ் பேப்பரில் ஒரு ஆர்டிக்கல் பார்த்தேன். இட் வாஸ் அ ஹியூஜ் ஆர்டிக்கல் அபவுட் ரொபாட்டிக்ஸ். நான் சொல்கிறது லாங் டைம் அகோ. அதில் சில டாக்டர்ஸ் சில பப்ளிக் எல்லாரும் எழுதியிருந்ததுன்னா ரொபாட்டிக் இஸ் அ கிம்மிக், ரொபாட்டிக்ன்றது ஒரு ஜஸ்ட் எக்ஸ்ட்ரா வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கான ஒரு கிம்மிக் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து நானே ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஏன்னா வந்துட்டு டெக்னாலஜி இப்போது மூவ் பண்ணுற ஃபேஸில் வெஸ்டர்ன் வேர்ல்டு இஸ் நவ் எம்ப்ரேஸ்டு 10-15 years ago. பட் இன்னமும் வந்துட்டு பீப்புள் ஆர் ஸ்டில் டாக்கிங் நெகட்டிவ் அபவுட் இட். 20 years ago பார்த்தீங்கன்னா லாப்ரோஸ்கோபி ஃபஸ்ட்டு இந்தியாவுக்கு வரும்போது எல்லாரும் வந்துட்டு யோசிச்சாங்க லாப்ரோஸ்கோபி எதுக்கு, இது வந்துட்டு எக்ஸ்ட்ரா தானே, இட் இஸ் கோன் காஸ்ட் மோர், ஹவ் ஆர் பேஷண்ட்ஸ் கோன் பெனிஃபிட்னு. பட் இப்போ வந்துட்டு ஓப்பன் சர்ஜரி கிட்டத்தட்ட 95% ஆஃப் சர்ஜரி இஸ் நோ லாப்ரோஸ்கோபி, 5% தான் ஓப்பன் சர்ஜரின்ற அளவுக்கு வந்துடுச்சு. ஸோ ரொபோட்டிக்கோட ஜேர்னியும் அப்படி தான் இருக்குன்றது நிறைய பேர் ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. அண்ட் டாக்டர் ஆறுமுகம் வந்து சாதிச்சும் காமிச்சிட்டாரு. ஏன்னா ஆஃப் மோஸ்ட் ஆஃப் his surgeries he is now doing mostly robotic procedures only and the outcomes are staggering. My own relative, I had referred one case to Dr. Armugam. இவங்க வந்துட்டு ஒரு 5 years ago they underwent a open knee replacement. அதுக்கும் ரொபாட்டிக்கும் அவங்க வந்துட்டு she told me that அந்த சர்ஜரியில் my recovery time was more, the pain was more. இதில் in the next day she was walking in the ward. நானே ரொம்ப ஆச்சரியப்பட்டேன், என்ன நீங்கள் இன்னைக்கே நடக்கிறீங்க, இப்போ ரெஸ்ட் எடுக்கணும். சரி இல்லை, my leg is feeling fine, why should I rest when I'm feeling fine? ஸோ அந்தளவுக்கு ரிசல்ட் வரும்போது why should we stop such an amazing thing? So I would request everybody from the media, all our friends, everybody, it is not about promotion, it is not about marketing, just tell people, எல்லாருக்கும் எடுத்து சொல்லுங்க அதோட benefits. That is the most important thing. People should get back to their daily activity, they should get back to the normal life. And in the surgery வந்துட்டு it is not to add life, it is to add more years to life. ஏன்னா people usually get it at their 50s, at their 60s, when they're unable to walk, when they have severe knee pain. It severely affects your mobility to be an individual. உங்களால் தனியாக வந்துட்டு ஒரு சாப்பிட முடியல, குக் பண்ண முடியல, பாத்ரூம் போக முடியலன்னும் போது it is very difficult and embarrassing situation for many people. So we should give these people the strength to be individuals, to be themselves again. It is not about like we are going to the gym and building our body up to impress somebody else. அப்படி கிடையாது. Basic things பண்ணுறதுக்கு we need to improve our quality of life. அதுக்கு தான் வந்துட்டு most knee replacements are done. People do it at 50, people do it at 80, but the end goal is the same. They should be individuals, they should do things on their own. So it is a request from our side to educate everybody that this is a technology which is available for early recovery and people can feel like themselves sooner again. Having said all this, I congratulate Dr. Arumugam on completing 500 plus robotic knee replacements till now and wish him all the best for many more success. Thank you. And thanks for making my job lighter. நான் என்னெல்லாம் சொல்லணும்னு நினச்சேன்னா அவர் முன்னாடியே சொல்லிட்டாரு. ஸோ அது இட்ஸ் கோயிங் டு மேக் லைஃப் மச் ஈஸியர். அண்ட் நான் சொல்கிறத விட பண்ணவங்க அவங்க சொன்னால் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ ஐ வில் ரிக்வெஸ்ட் தெம் ஆல்சோ டு ஃபாலோ மீ டு share their experience and the benefits of replacement and robotic replacement. I started off doing robotic surgery 2 years back. Done more than 500 joints. I think we're closing in on 600 now. We wanted to have it at 500, but because of my schedule and lack of time, we couldn't do it any earlier. So I am into a lot of teaching as well. The benefits of robotics shouldn't stop with just a few patients and by a few surgeons. That's the whole idea. So I am teaching not only in India but also in Southeast Asia.
I travel to different countries and I teach senior as well as junior orthopedicians who are interested in taking up robotics to start robotics and take their baby steps towards the success. Well, 2 years back, patients were walking, they were very comfortable, but the comfort level with robotic surgery is a real game changer. 2 years back, if you see, my patients used to stay in the hospital for anywhere between 8 to 10 days post bilateral knee replacement. But nowadays it is much shorter. தமிழ்ல வேணுமா இங்கிலீஷ்ல வேணுமா? பேஷண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஹாஸ்பிட்டல் ஸ்டே கொஞ்சம் டியூரேஷன் லாங்கராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள்லேருந்து 3 நாள் வரைக்கும் அவங்க ஸ்டே கம்மியாகுது. இப்போது என்னோட பேஷண்ட்ஸ் 5 நாள் அல்லது 6 நாள் தான் ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க ஆப்ரேஷன் முடிச்சுட்டு. அதுக்கப்புறமா அவங்க அதுக்குள்ளேயே அவங்கள நடக்க வச்சு, பாத்ரூம் போயிட்டு வர வச்சு, ரூம்குள்ளே நடக்கிறது, காரிடோரில் நடக்கிறது, படிக்கட்டு ஏறி இறங்கிறது, குளிக்கிறது எல்லாமே பண்ணிடுவாங்க. பண்ணிவிட்டு அவங்க வீட்டுக்கு போகும்போது இண்டிபெண்ட்டாக தான் போவாங்க. அங்கே போகும்போது அவங்க யாரையும் தேடிட்டு ஹெல்ப்புக்கு யாரையும் கூப்பிட்டுட்டு இருக்க வேண்டிய அவசியமே ஏற்படாது. ஸோ இதுதான் இதோட அட்வான்டேஜ். அது மட்டும் இல்லாமல் அலைன்மெண்ட். நான் எல்லாருக்கும் அட்வொகேட் பண்ணுறது என்னென்னா மூவ்மெண்ட் இஸ் லைஃப். ஸோ இதுதான் என்னோட கேம்பெயின். இதில் நான் என்ன சொல்கிறேன்னா, யங்ஸ்டர்ஸ் 20 வயசாக இருக்கட்டும், 25 வயசாக இருக்கட்டும், காலேஜ் கோவர்ஸ் ஆர் who are professionals who are starting their work, அவங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, கீப் யுவர் செல்ஃப் ஃபிசிக்கலி ஃபிட் பை ரெகுலர் எக்ஸசைசஸ். ஸோ மூவ்மெண்ட் இஸ் லைஃப். அதே இது என்னோட பேஷண்ட்ஸ்க்கு என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் முட்டி தேஞ்சு போச்சுன்னு முடங்கி வீட்டில் இருக்காதீங்க. ஆப்ரேட் பண்ணணும்னா அந்த ஸ்டேஜ் 4 ஆர்த்தரைட்டிஸ் போயிடுச்சுன்னா ஆப்ரேட் பண்ணிவிட்டு திருப்பி ஆக்டிவாக இருங்க. ஏன்னா ஃபார் யூ ஆல்சோ மூவ்மெண்ட் இஸ் லைஃப். நம்ம ஃபர்னிச்சரோ இல்லை ட்ரீயோ கிடையாது. ஒரே இடத்துல உட்காந்துட்டு நம்ம இங்கேயே இருந்தால் போதும், வீட்டுக்குள்ளேயே இருந்தால் போதும், நம்மளை சுற்றி எல்லாம் நடக்குன்ற அளவுக்கு இப்போது இல்லை. சொசைட்டியும் இப்போ எல்லோரும் ஃபாஸ்ட்டாக இருக்காங்க. யாருக்கும் டைமும் கிடையாது, யாருக்கும் உட்காந்து பார்க்குறதுக்கு நேரமும் கிடையாது. நம்ம ஆக்டிவாக இருந்தால் நம்மளோட சேர்ந்து நம்ம கூட இருக்கவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க. அண்ட் முக்கால்வாசி இங்கே முன்னாடி உட்காந்துட்டு இருக்கவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா லேடிஸ். ஸோ தே ஆர் தி சென்டர் ஆஃப் த ஃபேமிலி. ஸோ அவங்க கஷ்டப்பட்டுட்டு வீட்டில் இருந்தாங்கன்னா சந்தோஷமே குறைஞ்சிரும். ஸோ அவங்களுக்கு எல்லாம் ஆக்டிவாக இருந்து அவங்க எல்லாருமே வெளியில் போனால் தான் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஃபேமிலியும் ஹாப்பியாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் அ ரியல் கேம் சேஞ்சர். And I think people who have had the benefits of this should speak, and they will be speaking shortly. So அவங்களுக்கு இந்த 2-3 படி மேலே ஏறி வரது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. So they have all done that and much more, and they cycle also regularly, most of them. So they will speak about that as well. So அவங்க எல்லாருமே டெய்லி ஒரு 10 to 15 minutes சைக்கிள்லாம் பண்ணுவாங்க. இவ்வளோ தூரம் வளைவு ஆப்ரேஷன், அதாவது தேய்மானம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருக்குன்றதை எங்களால் கண்டுபிடிக்க முடியும். கண்டுபிடிச்சிட்டு அதே அளவு வளைவு 3 டிகிரியாக இருக்கட்டும், 4 டிகிரியாக இருக்கட்டும், இல்லை 2.5 டிகிரியாக இருக்கட்டும், எவ்வளோ இருந்தாலும் அதை துல்லியமாக பர்ஃபெக்டாக எங்களால் திருப்பி அவங்களுக்கு அதே மாதிரியான ஆங்குலேஷனில் திருப்பி அந்த இம்ப்ளான்ட்டை பொருத்த முடியும். அது மாதிரி பண்ணுறதுனால தான் லிகமெண்ட் ரிலீஸ்லாம் ஒன்றுமே பண்ண போகிறது கிடையாது. அது பண்ணாமல் இருக்கிறதுனால அவங்களுக்கு வலி ரொம்ப குறைவு. வலி கம்மியாக இருக்கிறதுனால அவங்க முன்னாடி எப்படி நடந்துட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி இது பண்ணதுக்கப்புறம் இயல்பாக நடக்க முடியறதுனால அவங்களுக்கு அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. அவங்க ரெக்கவரி டைம் ஃபாஸ்டராக இருக்குது. அவங்க ஹாஸ்பிட்டல் ஸ்டே கம்மியாக இருக்குது. இதுதான் இந்த ரொபோட்டிக்ஸோட அட்வான்டேஜ். ப்ராப்ளம் இருந்தது, 2 காலையிலையும் ப்ராப்ளம் இருந்தது. சார்கிட்ட பார்த்தேன் என்ன சொன்னார், நீ ஒன்றும் பண்ண வேண்டாங்கண்ணா, நீ சைக்கிள் மட்டும் பண்ணு, டெய்லி 1 hour சைக்கிளிங் பண்ணு அப்படின்னாரு. டெய்லி ரொட்டீனாக நான் பண்ணிகிட்டே இருந்தேன். நல்லா தான் இருந்துச்சு. பட்டு நடுவில் பிஸ்னஸ்னால அங்கங்கே போயிட்டு வந்ததுனால கொஞ்சம் பெயின் அதிகமாக ஏற்பட்டுருக்குது. மறுபடியும் சார்கிட்ட கேட்டேன், இல்லைப்பா நீ சர்ஜரி பண்ணிக்கோ, நான் 2 முட்டியுமே நீ பண்ணியே ஆகணும் கட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க சார் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். ஏன்னா இந்த சர்ஜரி பண்ணுறதுக்கு முன்னாடி நான் பட்ட அவஸ்தைகள் பயங்கரமான அவஸ்தைகள். நான் அடிக்கடி வெளியூர் போகிறாள், டூர் போகிறாள். பட் ட்ரெயினில் கூட என்னால் அந்த கம்பியை பிடிச்சி கூட என்னால் ஏறவே முடியாது. அவ்வளோ கஷ்டப்பட்டேன் சார் நான் ஆக்சுவலாக. ஆனால் சாருடைய சர்ஜரினால தான் நான் இன்றைக்கி ஒரு மனுஷனாக நான் நடமாடிட்டு இருக்கேன். 2வது என்னால் பழையபடி பிஸ்னஸ் எல்லாமே என்னால் நல்லபடியாக பார்க்க முடியுது. ஐ எம் ரியலி ஹாப்பி. ஏன்னா இவர் ஒரு கடவுளாக தான் நான் பார்த்துட்ருக்கேன். இது வரைக்கும் நிச்சயமாக சொல்லுவேன் சார். ஏன்னா நான் பட்ட கஷ்டங்கள் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் சார்.